அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்ட செலெக்ஷன் ஆஃப் ஷெட்யூல்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சும் அதனுடைய ரிசல்ட்டு எப்போ வரும், அதனுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ வரும், இன்டர்வியூ எப்போ வரும் அப்படிங்கக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்லாம் எப்போ வெளிவரும் அப்படிங்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டை நேற்று வெளியிட்டாங்க. நம்ம கூட ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். அதில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 அந்த எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி அவங்க பண்ண சில தவறுகளை பற்றி சொல்கிறது தான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான பதிவு. இது அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ரிட்டன் அதாவது பப்ளிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அதை அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டையும் அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த அறிவிப்பு வெளியானது 3/2018. அதனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் அவங்க வெளியிட்டாங்க, எக்ஸாம் ரிசல்ட்டையும் அவங்க வெளியிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அட்மிட்டட் ஃபார் பிசிவி அண்டு இன்டர்வியூ அந்த ஒரு காலமும், அதுக்கு அடுத்து உள்ள பிசிவி அண்டு இன்டர்வியூ காலமும் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா என்ஏன்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ஏனா என்ன அர்த்தம் அப்படின்னா நாட் அப்ளிகபிள். ஸோ மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாமில் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இன்டர்வியூவும் அந்த லிஸ்ட்டை அவங்க நாட் அப்ளிகபிள்னு போட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸாம் ரிசல்ட்டை மட்டும் பப்ளிஷ்னு போட்டிருக்காங்க. இது எப்படி நியாயமாகும் அப்படின்னா, இது அவங்க பண்ண தவறுகள் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஃபிசிக்கலி சிவி செக் பண்ணி முடிஞ்சு இன்டர்வியூவும் முடிஞ்சிருச்சு. இன்டர்வியூ எப்போ நடந்துச்சு அப்படின்னா, கடந்த வருடம் மார்ச் மாதம் 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கான இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஸோ 30ஆம் தேதி கடந்த வருடம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி 113 பேருக்கும் 31ஆம் தேதி 113 பேருக்கும் மொத்தமாக 226 பேருக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 5/5/2023 அன்னைக்கு 62 மெம்பர்ஸுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஆனால் அதை இவங்க பப்ளிஷ்னு போடவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க என்ன போட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஃபிசிக்கலி சிவி லிஸ்ட்டையும் அவங்க பப்ளிஷ்னு போடலை, இன்டர்வியூனும் பப்ளிஷ்னு போடலை. ஆனால் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டை மட்டும் அவங்க பப்ளிஷ்னு போட்டிருக்காங்க. அது எந்த அடிப்படையில் அவங்க போட்டாங்கன்னு நமக்கு தெரியலை. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, இது கேஸ் இருக்கிறனால என்ன போட்டிருக்கணும், இந்த ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்லையும் என்ஏன்னு போட்டிருக்கணும். இப்போ கேஸ் வழக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த வழக்கு நாளைக்கு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா இவங்க ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் திரும்ப மாற்றியான விட்டாகணும். ஏற்கனவே வெளியான ரிசல்ட்டு மேலே தான் வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ இந்த வழக்கு நாளைக்கு தீர்ப்பு வரும்போது திரும்ப இந்த ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டை அவங்க திரும்ப வெளியிடுவாங்க. அப்படிங்கும்போது அப்போ இவங்க திரும்ப இதை மாற்றி வெளியிடணும். அதான் வேறு வழி இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டை மட்டும் இவங்க பப்ளிஷ்னு போட்டவங்க ஃபிசிக்கல் சிபியையும் இன்டர்வியூவையும் இவங்க பப்ளிஷ்னு போட்டிருக்கணும். ஆனால் அது போடலை. அதில் இன்னும் தந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு நான் இன்னும் ஒரு ப்ரூஃப் காட்டுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2வோட லிஸ்ட் ஆஃப் ஓரல் டெஸ்ட் ரிவைஸ்டு. ஸோ ஓரல் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் தேர்வு பண்ணியிருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டு தான். இந்த ஓரல் டெஸ்ட் வில் பி ஹெல்டு ஆன் 30/3/23 அண்ட் 31/3/23. அப்போ 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் இன்டர்வியூக்கு தேர்வு பண்ணவங்க லிஸ்ட்டை டிஎன்பிஎஸ்சியே வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அதில் அந்த நேற்று வெளியிட்ட செலெக்ஷன் ஆஃப் ஷெட்யூலில் என்ஏன்னு போட்டிருக்காங்க. இது எந்த வகையில் அவங்க போட்டாங்கன்னு தெரியல.
இது வந்து அந்த இன்டர்வியூக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஹால் டிக்கெட்டுக்கு தேர்வானவங்களுடைய இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக போட்டிருப்பாங்க, நோட்டீஸ் ஆஃப் இன்டர்வியூன்னு போட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ ரிஜிஸ்டர் நம்பரு, என்னைக்கு டேட்டு 5/5/23, டேபிள் நம்பர் 6 அப்படின்னு தெளிவாக போட்டிருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியிட்ட செலெக்ஷன் ஆஃப் ஷெடியூலில் வந்து அவங்க வந்து இன்டர்வியூ வந்து ஃபிசிக்கல் சிவியும் இன்டர்வியூவும் பப்ளிஷ் பண்ணலைன்னு போட்டிருக்காங்க. ரிட்டன் ஒரு கோர்ட்டில் வந்து வழக்கு பெண்டிங் இருக்கும்போது அந்த ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டு முடிஞ்சு இப்போ ஃபிசிக்கல் சிவியும் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஆனால் அதெல்லாம் அவங்க வந்து பப்ளிஷ்னு போடலை, எக்ஸாம் ரிசல்ட்டை மட்டும் பப்ளிஷ்னு போட்டிருக்காங்க. நாளைக்கு கோர்ட்டு வழக்கு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த ரிசல்ட்டு மாற்றி தான் வெளியிடுவாங்க. ஸோ அதனால் மீண்டும் வந்து அவங்க வந்து மாற்றும்போது இது போடணும்னு அவசியமே இல்லை, எண்ணே போட்டிருக்கலாம். அப்போ வந்து இப்போ என்ன போட்டிருக்கணும்னா, இவங்க ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டு பப்ளிஷ்னு போட்டனால ஃபிசிக்கல் சிவியும் இன்டர்வியூ லிஸ்ட்டையும் பப்ளிஷ்னு போட்டிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டு இல்லை, அதில் வந்து எண்ணேன்னு போட்டிருக்கணும். நீதிமன்றங்களில் வழக்குகிறனால இந்த வழக்கு முடிஞ்ச பிறகு தான் இந்த ரிசல்ட்டை வந்து நாங்கள் திரும்ப வெளியிடுவோம். ஏன்னா திரும்பியும் ரிசல்ட்டை வெளியிடுவாங்க, அதுக்கு பிறகு திரும்ப பிசிவி வைப்பாங்க, அப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க, டோட்டலாக எல்லாம் மாறும். ஸோ அது நேற்று நடந்த இந்த செலெக்ஷன் ஆஃப் ஷெடியூலில் டிஎன்பிஎஸ்சி இது ஏன் பண்ணாங்கன்னு தெரியலை. இது வந்து அவங்க பண்ண அவங்க இதுக்காக பண்ணாங்கன்னு நம்ம தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்க கவனத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த பதிவாக இருக்கலாம். ஸோ இது ஏன் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு வேறு கருத்து ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.